ஹலோ கைஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சாப்டர் 6ல் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இங்கே வால்கானிசம்லேருந்து. ஸோ வால்கானிசம் அப்படின்னா என்னது? மூமெண்ட் ஆஃப் அந்த மால்டன் ராக்கு. ஸோ இந்த வால்கானிக் எரப்ஷன், இந்த வால்கானோஸ்லேருந்து இந்த லாவா வர்றது மூவ் ஆகுது இல்லையா, அதோட மூமெண்ட் அதுதான் வால்கானிசம். ஸோ இந்த லாவா வர்றது வந்து உள்ளேயே கூல் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம இன்ட்ரூன்சிவ் ஃபார்மேஷன் அப்படி சொல்லுவோம். மேலே வந்து கூல் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரூசிவ் ஃபார்மேஷன், வால்கானிக் ஃபார்ம்ஸ் அப்படி சொல்லுவோம். அவ்வளோதான். இது வால்கானிசம் பற்றி நம்ம முன்னாடியே சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸோஜெனிக் ப்ராசஸில் பார்க்கலாம். ஸோ எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்னால் என்னது? எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் டிரைவ் தேர் எனர்ஜி ஃப்ரம் அட்மாஸ்பியர் டிட்டர்மைன்ட் பை அல்டிமேட் எனர்ஜி. ஸோ இந்த எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்னால் என்னது? ஃபிசிக்கல் ப்ராசஸ் எல்லாமே ஒரு மெட்டீரியல் மேலே பட்டு அதில் எவ்வளோ டீஃபார்ம் பண்ணுது அந்த மெட்டீரியலை. ஸோ எர்த்தோட க்ரஸ்ட்டை வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸஸால் நம்மளோட க்ரஸ்ட் எவ்வளோ டீஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் எந்தலேருந்து அதிகமாக அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான சம் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் சச்சஸ் சன்லேருந்து வரலாம், இல்லைன்னா கிரேடியன்ட்னா என்னது? இந்த மாதிரி மலை இருக்குது. ஸோ இது ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கிரேடியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் மேலே இருக்கிற ஒரு பொருள் வந்து கீழே ஸ்லிப் ஆகி விழும் இல்லையா, அதுதான் கிரேடியண்ட். ஸோ டெக்டோனிக் ஃபேக்டர்ஸால், ஸோ இப்போ இந்த டெக்டோனிக் ஃபேக்டர்ஸால் ஏன் வந்து ஸ்லோப் ஆர் கிரேடியண்ட் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தில் எல்லா மெட்டீரியல்ஸ் மேலேயும் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் அந்த இது வந்து இப்போது ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ராக் இருக்குது, அது மேலேயும் கண்டிப்பாக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கிறது வேறு ஒரு ஃபேக்டர்னால இது மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதை என்ன பண்ணும்? கீழே கொண்டு வந்துடும். ஸோ ஸ்லோப் டைரக்ஷன் ஆகும். இது மாதிரி ஒன்று கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒரு மெட்டீரியல் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, இப்போ இந்த ராக்கோட ஏரியா இவ்வளோ தான், இது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்னது? ஸ்ட்ரெஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த மெட்டீரியல் மேலே ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு ஒன்று ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஒன்று நம்ம இழுக்கிறது, இல்லைன்னா அதை தள்ளுறது, அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதனால் அந்த மெட்டீரியல் வந்து டீஃபார்ம் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒன்று அந்த ராக்கே வந்து செப்பரேட் ஆகிடும். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால இந்த ராக் வந்து செப்பரேட் ஆகி ரெண்டு மெட்டீரியலாக கூட ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிரேக் ராக் ஆன் அதர் எர்த் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும்னா, ஒன்று ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து வேறு ஒரு பொசிஷனில் மாற்றிடும், தள்ளி வேறு இடத்துல, இல்லைன்னா ஸ்லிப்பேஜ் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு ராக் இருக்குது, அந்த மேலே நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா இது ஸ்லிப்பேஜ் ஆகி அது மேலே கூட மூவ் ஆகி நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நடக்கும், இல்லைன்னா அது மேலே ஸ்ட்ரெஸ், இந்த மெட்டீரியல் மேலே ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? இல்லைன்னா மாலிக்யூலர் ஸ்ட்ரெஸ். ஸோ மாலிக்யூலர் ஸ்ட்ரெஸ்னால் என்னது? ஒரு ராக்கில் இப்போ இந்த ராக் இருக்குது, இந்த ராக்கில் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஏதாச்சும் ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ இது ஓரளவுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா உள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன ஆகும்? ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும் அதில். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எதனால் வரலாம்? டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஸோ அதான் ஒன்று கிறிஸ்டலைசர், ரொம்ப டெம்பரேச்சர் நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா கிறிஸ்டல் ஆகிடும், இல்லைனா அதிகம் பண்ணிட்டோன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த ராக்கில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஏதாவது அது மேலே ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா, இல்லைன்னா ரொம்ப குளிர் ஆரம்பிச்சதுன்னா அந்த ஏரியாவில், ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராசஸ். கெமிக்கல் ப்ராசஸ்னால் என்னது? ஒரு ராக் இருக்குது, அந்த ராக் மேலே கண்டினியூஸாக நமக்கு வாட்டர் வந்து பட்டுகிட்டே இருக்குது, ஓகேவா? ஒரு நிமிஷம். ராக் மேலே வாட்டர் கண்டிப்பாக பட்டுகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த ராக்கில் இருக்கிற சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நமக்கு பாண்டு, அந்த பக்கத்தில் மாலிகுலர் பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து லூஸ் ஆகி அந்த ராக்கே வந்து சால்யூபிள் ஃபார்மில், மீன்ஸ் கரைஞ்சே போயிடும். அது கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்தளவுக்கு அது மேலே கண்டினியூஸாக எத்தனை வருஷமாக தண்ணி பட்டுகிட்டே இருக்கோ
அதனால அது சால்யூபலாக ஆகி அதில் வெதரிங், அதுதான் வெதரிங்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ சால்யூபிள் மெட்டீரியல் அண்ட் சிமெண்டிங் மெட்டீரியலாக அதை மாற்றிடும். ஸோ இதனால தான் மெயினாக வெதரிங் இல்லைன்னா அந்த பெரிய மாஸான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இல்லைன்னா எரோஷன்னா என்னது, அதான் இப்போ இந்த லேயரில் தனிப்பட்டு இந்த மேலே இருக்கிற லேயர் வந்து ரிமூவ் ஆகுது, அகைன் தனியாக அது மேலே படுது, இது கீழே இருக்கிற லேயர் வந்து ஒன்று ஒன்றா அது சின்னதாக டிஸ்பிளேஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஒரு இடத்துலேருந்து லேயராக அதுலேருந்து ரிமூவ் ஆகி எரோஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் precipitation ஆர் த 2 important climatic elements that control various processes. ஸோ கிளைமேட்டிக் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாவது நடக்குது நம்ம ஏரியாவில், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸால் நமக்கு டிஃப்ரென்சஸ் க்ரியேட் பண்ணுது. ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற ராக்ஸ், க்ரஸ்ட், சர்ஃபேஸ், அது வந்து கிளைமேட்டிக்னால்னா டெம்பரேச்சர் தான் இருக்கணும், இல்லைன்னா precipitation, எவ்வளோ ஹீட் இருக்குது இல்லைன்னா எவ்வளோ குளிர் நடக்குது அந்த இடத்துல, precipitation. இந்த எல்லா எக்ஸோஜெனிக் ப்ராசஸும் சிங்கிள் டேர்ம் கண்டர்லேயே நம்ம கவர் பண்ணிக்கலாம். என்னென்ன எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்னால் இது வரைக்கும் நான் சொன்னேன். ஒன்று கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஒரு ஏரியா மேலே, இல்லைனா ஸ்ட்ரெஸ், இல்லைனா மாலிகுலர் ஸ்ட்ரெஸ், இல்லைனா கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே ஒரே டேர்ம் என்னது, டென்யூடேஷன். ஸோ டென்யூடேஷன் என்னது, எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸோ ஒரு ராக் மேலே பட்டுகிட்டே இருக்கு அண்ட் அது வந்து அன்கவர் பண்ணிகிட்டே இருக்குது அந்த ஏரியாவை, சர்ஃபேஸை. ஸோ இது எல்லாமே டென்யூடேஷன், எரோஷன் நடக்குது. ஸோ இந்த வெதரிங், மாஸ் வேஸ்டிங் மூமெண்ட், எரோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே வந்து டென்யூடேஷனல் ப்ராசஸ் தான். ஸோ இங்கே உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்லேயே காமிச்சிருக்காங்க பாருங்கள். டென்யூடேஷனல் ப்ராசஸ், இப்போ ப்ராசஸ் வெதரிங், மாஸ் மூமெண்ட், எரோஷன். ஸோ எரோஷன்னா என்ன, ஒரு லேயராக ரிமூவ் பண்ணுறது ஒரு சர்ஃபேஸ் ஓடுது, அதுதான் எரோஷன். ஸோ இந்த எரோஷன் எப்படி நடக்குது, கைனடிக் எனர்ஜியால் நடக்குது. கைனடிக் எனர்ஜினா என்ன, இப்போது ஒரு ரிவர் போயிட்டுருக்கு, அது பக்கத்தில் ரிவர் போயிட்டுருக்கிறது இங்கே, அது பக்கத்தில் இருக்கிற இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் லேண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த ராக்ஸ் மேலே இந்த வேவ்ஸ் பட்டுகிட்டே இருக்குது. அண்டு கைனடிக் எனர்ஜியால், அந்த எனர்ஜியால், அந்த வேவில் இருக்கிற எனர்ஜியால் அந்த ராக்ஸை மூவ் பண்ணுது இல்லையா, அண்ட் எரோட் பண்ணுது, ஒன்று ஒன்றா லேயர் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி அந்த ரிவரில் இருக்கிறது, அதனால தான் இங்கே எரோஷன் நடக்குது இந்த லேண்டில். அப்புறம் மாஸ் மூவ்மெண்ட், மலை இருக்குது, அங்கே ஒரு சின்னதாக ராக் இருக்குது, அதில் நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ இங்கே மாஸ் இதுக்கு நிறைய ஒரே ராக்கில். ஸோ இங்கே ஏதாச்சும் ஃபிசிக்கலான ஒரு ஏதாச்சும் ப்ராசஸ் நடக்குது, அது மூவ் ஆகுது. அப்போ என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் அது கீழே போய் தான் விழுவும். அந்த மாஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்குது. வெதரிங்னா என்னது, ஒன்று கிராவிடேஷனல் இல்லை மாலிகுலர் ஸ்ட்ரெஸ், இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வந்து வெதரிங் கண்டரில் தான் வரும். ஸோ இந்த ப்ராசஸ், ஃபிசிக்கல் ப்ராசஸ் எல்லாமே இந்த ஃபோர்ஸஸ்க்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி இருந்தால் தான் இந்த டிரைவிங் ஃபோர்ஸஸ் வந்து நடக்கும். ஸோ அது என்னவா இருக்கலாம், கிளைமேட்டிக் ரீஜியன்ஸில் தெர்மல் கிரேடியன்ட்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் லோக்கல் ஒரு ஏரியாவில் இந்த பாயிண்டில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், அதே ஏரியாவில் நம்ம மூவ் பண்ணோம்னா இந்த இடத்துல வேறு டெம்பரேச்சர் இருக்கலாம். ஸோ இங்கே கம்மியாக இருக்கலாம் டெம்பரேச்சர், அண்ட் அங்கே வந்து அதிகமாக இருக்கலாம். இதுதான் தெர்மல் கிரேடியன்ட்டு. லேட்டிடியூடுனா என்னதுன்னா, நம்ம அந்த ஏரியா வந்து லொக்கேஷன் பார்க்குறது, ஈக்குவேட்டர் பேஸ் பண்ணி நார்த்தில் இருக்கா இல்லை சவுத்தில் இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சீசன் என்ன சீசன் இருக்குது, லேண்ட் எவ்வளோ இருக்குது அந்த இடத்துல, வாட்டர் எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ த எக்ஸோஜெனிக் ஜியோமார்பிக் ப்ராசஸ் வேரி ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன். அதுக்கப்புறம் வெஜிடேஷன். ஸோ அங்கே பிளான்ட்ஸ்லாம் என்ன பிளான்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது டென்சிட்டி, என்ன டைப் இருக்குது, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ரேராக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம், நம்மளோட precipitation அண்டு டெம்பரேச்சரை எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா, டெம்பரேச்சர் அண்ட் எக்ஸோஜெனிக் ஜியோமார்பிக் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ கிளைமேட்டிக் ரீஜியன்ஸில் ஒரு இடத்துல ஒரு கிளைமேட்டிக் ரீஜியன் இருக்கா, அதனால் ஏன் இப்போ ஆல்டிடியூடினல் எவ்வளோ ஹைட்டு. ஸோ நமக்கு ஊட்டி கொடைக்கானல்னால் ஹைட்டில் இருக்கும் ஆல்டிடியூடு. ஓகேவா, அப்புறம் ஆல்டிடியூடினல் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த இடத்துல வந்து கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும் நமக்கு, இல்லை சென்னையில் இருக்கிற கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். வேரியேஷன் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன்.
இன்சுலேஷனா என்ன, நம்ம ஏரியா மேலே சென்னை, இப்போ சென்னையில் இருக்கணும்னா சென்னையில் எவ்வளோ வந்து சோலார் ரேடியேஷன் படுது அந்த சர்ஃபேஸில். ஸோ இது வேறு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல எவ்வளோ சோலார் ரேடியேஷன்ஸ் வந்து பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அது சவுத் ஃபேஸிங் ஸ்லோப்ஸு இல்லை வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஃபேஸிங் ஸ்லோப்ஸ் இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் விண்டோட வெலாசிட்டி, காற்று எவ்வளோ வருது அந்த இடத்துல, எவ்வளோ எந்த டைரெக்ஷனில் வருது, அப்போ அந்த இடத்துல கூலிங் அதிகமாக இருக்குமா, இல்லை இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெசிபிடேஷன். ஸோ சில்லுன்னு ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்கு அங்கே ஏதாச்சும் அதிகமான கூலிங் இருக்கா, இல்லை டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா எவாப்ரேஷனுக்கு, இந்த மாதிரி. அப்புறம் ஃப்ரீசிங்னா என்னது, கட்டி ஆகிறது. தாயிங் ஃப்ரீக்வன்சினா என்னதுன்னா மெல்ட் எவ்வளோ மெல்ட் ஆகுது, இல்லைன்னா எவ்வளோ ஃப்ராஸ்ட் பெனிட்ரேட் ஆகுது. இது எல்லாம் ஜியோமார்பிக் ப்ராசஸும் என்னதுன்னா கிளைமேட்டிக் ரீஜனால் வரும். ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் ஆல் கிளைமேட்டிக் எக்ஸோஜெனிக் ப்ராசஸஸ். கிளைமேட்டிக் ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் இப்போ நமக்கு சிமிலராக ஈக்குவலாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, அப்போ கூடமா இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, விண்டால் டிஃப்ரென்ஸு, கிராவிட்டியால் டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அப்போ அங்கே கிளைமேட்டிக் சேமாக இருந்தாலுமே அந்த பிளான்ட் ராக்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகலாம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபால்ஸ், ஓரியன்டேஷன், இன்க்ளினேஷன், பெட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாயின்ஸு. ஃபால்ஸ்னால் என்ன, மடிப்பு, எவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்குது. அது ஃபால்ஸ்னால் என்னதுன்னா அதில் டீட்டாச்மெண்ட். ஸோ எவ்வளோ டீட்டாச், இப்போ இந்த மாதிரி ராக் இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்லிப்பேஜ் ஆகி டீட்டாச் ஆகிருக்கும் அந்த ராக்ஸே ஒரு மாதிரி. ஸோ அதை ஃபால்ஸ் ஒன்று. ஓரியன்டேஷன்னா அந்த ராக்ஸை வந்து சுற்றுறது. அண்டு சாஃப்ட்னஸ் எவ்வளோ இருக்குது, ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது, அதில் கெமிக்கல் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்குது, பெர்மியபிலிட்டி, அந்த ராக் வந்து பெர்மியபிளாக இல்லை இம்பெர்மியபிளாக பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், டிஃப்ரென்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரிங் ரெசிஸ்டன்ஸு. ஸோ ஒரு ராக் எடுத்தோன்னா அந்த ராக் வந்து ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டருக்கு, இப்போ விண்டால் அந்த ராக்குக்கு எந்த ஒரு ப்ராசஸாலையுமே அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னொரு ராக் வந்து வேறு ஒரு ஃபேக்டருக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். And varying the climatic conditions, particular rock may exhibit degrees of resistance geomorphic process, hence operate differential rates and give rise to differences in topography. ஸோ அந்த ராக்ஸால் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டருக்கு அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், இன்னொரு ஃபிசிக்கல் ஃபேக்டருக்கு அது வேறு ஒன்று ரெசிஸ்டண்ட் இல்லாமல் இருக்கலாம். ரெசிஸ்டண்ட்னால் என்னது, பாதுகாப்பு. அந்த எந்த ஒரு ஃபேக்டர் அது மேலே பட்டாலுமே அது வந்து சேஞ்சஸ் நடக்காது, அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அந்த ஃபேக்டருக்கு. இது வேறு ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டர் எதாவது நடந்தால் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா டோப்போகிராஃபியில் டிஃப்ரென்ஸ் ஆகுது. லேண்டோட லொக்காலிட்டி, ஏரியா நமக்கு எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே வந்து டிஃப்ரென்சஸ் க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட், the effect of most of the exogenic geomorphic process are small. ஸோ இந்த எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், ஆனால் இதோட டியூரேஷன் வந்து லாங்காக இருக்கும், ரொம்ப இயர்ஸாக அது நடந்துகிட்டே இருக்கும். ஃபைனலி என்னென்ன, டவுன் டு ஒன் ஃபேக்ட் தட் டிஃப்ரென்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஒரிஜினலி. ஸோ நமக்கு உருவாக்கின க்ரஸ்ட் எப்படி எவால்வ் ஆச்சோ, ஆனால் இப்போ இருக்கிற சர்ஃபேஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் க்ரியேட் ஆகுதா, எல்லாமே எதனால், இந்த எக்ஸோஜெனிக் எண்டோஜெனிக் ப்ராசஸ் எல்லாமே இந்த ஜியோமார்பிக் ப்ராசஸில் தான். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது இந்த எல்லா கான்செப்ட்ஸும். நெக்ஸ்ட்டில் நான் உங்களுக்கு வெதரிங்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.